கிராண்ட் விட்டாராண்ணா. இங்கே தான் இந்த டிஸ்கஷன் வந்து பயங்கரமாக நம்மகிட்ட கன்சல்டிங்கில் கேட்கப்படுறது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும். K15Cன்னு சொல்லக்கூடிய ஸ்லக்கிஷே கிடையாது. இப்போ ஒரு மித் எப்படின்னா, K15Cன்னா ஸ்லக்கிஷ், அது பவர்ஃபுல் இல்லை. பேப்பர் ஸ்பெக்ல 104 PS பவரும் 138 நியூட்டன் டார்க்கும் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு என்ஜினை மூணா பிரிப்போம், ஸ்லக்கிஷ், நார்மல், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட். இது வந்து நார்மல் என்ஜின் தான், ஸ்லக்கிஷ் சைடில் இது கிடையாது. இந்த ஸ்லக்கிஷ்னு நினைச்சு தான் நிறைய பேர் இந்த வண்டி என்ன பண்றது இல்லை, சிட்டி டிரைவ்ஸ் பிரைமரியா இருக்கக்கூடியவங்க இதை வாங்குறது இல்லைன்னு இல்லை, டெஸ்ட் டிரைவ் கூட பண்ணி பார்க்கறது இல்லை. இப்போ டெஸ்ட் டிரைவுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு அசம்ஷனுக்கு வந்திருக்காங்க. அதுல கூட நம்ம நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹைவேஸ்ல இது ஓவர்டேக் பண்ண விடாது, ஹில்ஸ்ல ஏற விடாது, அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா அதுல வந்து அந்த ஸ்மார்ட் ஹைபிரிட் சிஸ்டம் இருக்குது. ஒரு 10ல இருந்து ஒரு 15 நியூட்டன் மீட்டர் டார்க்கோடைய ஒரு சப்போர்ட் அது கொடுக்கும். அப்படி அது ஒரு மித். சிட்டி ஜாஸ்தி ஓட்டுறவங்க இந்த என்ஜின் கண்டிப்பா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். அதுல டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் இருக்கும். டார்க் கன்வெர்ட்டர் வந்து விஸ்கஸ் கப்ளிங்னால சிட்டிக்கு பக்கம். இப்போ நேரம் அந்த பக்கம் வந்தோம்னா ஹைபிரிட் இருக்கு. இதுல நம்ம இந்த கிராண்ட் விட்டாராவை பேசும்போது ஹை ரைடரையும் சேர்த்து பேசிடுவோம். ரெண்டு ஒன்று தான், 99.9% ஒன்று தான். யார் ஹைபிரிட் போனோம்னா, நீங்க முழுக்க ஒரு மந்த் ஃபுல்லா சிட்டியில ஓட்டுறோம், நான் ஹைவேஸுக்கு மாசத்துக்கு ஒரு ட்ரிப் போவேன்னா டெய்லி கார் எடுக்கிறவங்க கண்டிப்பா ஹைபிரிட் பார்க்கலாம். அவங்களுக்கு தான் இது ஹைபிரிட். ஏன்னா சிட்டியில ஓட்டும் போது உங்களுக்கு 20 to 23 ஃபியூல் எக்கானமி ஆவரேஜா கிடைக்கும். வந்து சிட்டியில தான் பெட்டரா இருக்கும். ஈவி மாதிரி ஓடும், பொல்யூஷன் கம்மி, ஓட்டுறது ஈஸி, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆல்ரெடி இன்பில்ட்டாவே அதில் வந்துடும். ஹைவேஸ் போகும்போது எக்கனாமி ஆப்வியஸ்லி கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு அதில் என்ன ஃபியர்னா, நான் வந்து ரீசேல் எப்படி இருக்கும், லாங் டேர்மில் இது எவ்வளோ, ஒரு 2 to 3 லட்சம் கிலோமீட்டர் அது கேரண்டியாக ஓடிடும், அந்த என்ஜினும் அந்த டிரான்ஸ்மிஷனும் அந்த சோ கால்டு பேட்டரி பேக். ரீசேல்னு சொல்லக்கூடியதை நான் சொல்கிறது மேபி தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் நான் யோசிக்கிறது மாதிரி பார்த்தா இப்போ 2025 இருக்கிறோம், 7 வருஷம்னு வைப்போம். நம்ம 32 நம்ம மார்க்கெட் டோட்டலாக வேற மாதிரி இருக்கு. இங்கே ரீசேல்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரி வேற ஸ்டைலுக்கு மாறி இருக்கும். அன்னைக்கு வந்து ஸ்கிராப்பேஜ் பாலிசி இருக்கும், ஐடிவி வேல்யூ நமக்கு கிடைக்கும், கான்செப்ட் மாறும். அப்போ வந்து நீங்கள் சிம்பிளான ஓட்டத்துக்கு K15C பார்க்கலாம். டெய்லி நீங்கள் ப்ரைமரியாக சிட்டியில் ஓட்டுறீங்க, அக்கேஷ்னலி ஹைவேஸ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஹைபிரிட் வாங்கலாம். நீங்கள் இப்போ பார்த்த இந்த கிளிப் வந்து நம்மளோட ஃபுல் பாட்காஸ்ட்லேருந்து வெட்டின ஒரு கிளிப்பை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்கிறீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம்.